இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி நாம் நன்கு அறிவோம். பூமியின் பாரத்தை குறைத்து தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணு எடுத்த அவதாரமான கிருஷ்ணர் பெரும்பாலான மக்களுக்கு பிடித்த அவதாரமாக இருக்கிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்களின் பகையை பற்றி மட்டும் கூறவில்லை, கிருஷ்ணரின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பல தகவல்கள் உள்ளது. தனிப்பட்ட வாழ்க்கை எனும்போது அவரின் பிறப்பு மற்றும் இளமை பருவம் மட்டுமின்றி அவரின் திருமண வாழ்க்கையை பற்றியும் பல தகவல்கள் உள்ளது. எண்ணற்ற மனைவிகள் அவருடன் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட கிருஷ்ணர் 2 பேரை மட்டுமே அதிகம் காதலித்துள்ளார். அது ருக்மணியையும் சத்யபாமாவையும் தான். அதற்கான காரணம் என்ன என்று தற்போது பார்க்கலாம் வாங்க. புராண குறிப்புகளின்படி கிருஷ்ணருக்கு மொத்தம் 8 மனைவிகள் இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, கிளிண்டி, மித்ரவிந்தா, நாகநஜிதி, பத்ரா மற்றும் லக்ஷ்மணா ஆவார்கள். மேலும் அவர் மேல அதிக ஈடுபாடு கொண்ட கோபியர் 16,000 பேரையும் திருமணம் செய்து கொண்டார். மொத்தத்தில் கிருஷ்ணருக்கு 16,008 மனைவிகள் இருந்தனர். ருக்மிணி விதர்பாவை ஆண்ட பீஷ்மனின் மகளாவார். கிருஷ்ணரை நேரில் காண்பதற்கு முன்னரே அவர் மீது அளவற்ற காதல் கொண்டிருந்தார் ருக்மிணி. அதற்கு காரணம் 8 திக்கும் பரவியிருந்த கிருஷ்ணரின் வீரம், வசீகரம் மற்றும் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றிய செய்திகள்தான். ருக்மிணி கிருஷ்ணர் மீது அளவற்ற காதல் கொண்டிருந்தாலும் அவருடைய சகோதரருக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. அதற்கு காரணம் கிருஷ்ணரின் எதிரியான ஜராசந்தனுடன் அவருடைய சகோதரன் நட்பில் இருந்ததால். எனவே ஜராசந்தனுக்கு பிடிக்காத கிருஷ்ணருக்கு தன் தங்கையை கட்டி வைக்க அந்த சகோதரனுக்கு விருப்பமில்லை. அதனால் அவனுடைய சகோதரன் தனக்கும் ஜராசந்தனுக்கும் பொதுவான நண்பனாக இருக்கும் சிசுபாலனுக்கு ருக்மிணியை மணமுடித்து வைக்க திட்டம் தீட்டினான். ருக்மிணி கிருஷ்ணரை மனம் கொள்ள வேண்டிய தனது விருப்பத்தை பெற்றோர்களிடம் கூறி சம்மதம் வாங்கிவிட்டார். அவர்களால் தன்னுடைய மகனை மீறி எதுவும் பேச இயலவில்லை. ருக்மிணி கிருஷ்ணருக்கும் தனக்கும் ஏற்கனவே ஒரு தெய்வீக பிணைப்பு ஏற்பட்டிருந்ததை அவர் உணர்ந்தார். அதனால் தன்னால் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று முடிவெடுத்திருந்தார். எனவே கிருஷ்ணருக்கு தன் காதலை வெளிப்படுத்தியும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் கடிதம் ஒன்று எழுதினார். தனக்கு நம்பகமான தூதன் மூலம் அதனை கிருஷ்ணருக்கு அனுப்பி வைத்தாள். ருக்மிணியின் கடிதத்தை படித்த கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதற்கிடையில் ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் நான் வந்து உன்னை அழைத்து கொண்டு செல்வேன் என்று கிருஷ்ணர் ருக்மிணிக்கு சொல்லி அனுப்பியுள்ளார். இதனை கேள்வியுற்ற ஜராசந்தன் தனது படையுடன் கோவில் வாசலில் காத்திருந்தான். எதிர்புறம் கிருஷ்ணரும் பலராமனும் தங்கள் படைகளுடன் வந்தனர். ஆனால் அனைத்து தடைகளையும் மீறி கிருஷ்ணர் ருக்மிணியை தூக்கினார். அவரை பின்தொடர்ந்து வந்த சிசுபாலன் மற்றும் ஜராசந்தனின் படைகள் பலராமனால் தோற்கடிக்கப்பட்டது. துவாரகையை அடைந்த பின் ருக்மிணி கிருஷ்ணரை மணந்து கொண்டு பட்டத்து ராணியாக மாறினார். சத்யபாமாவின் தந்தை சத்ரஜித் துவாரகையில் மிக பெரும் செல்வந்தராக இருந்தார். அவரிடம் சியாமந்தகம் என்னும் திவ்ய ரத்தினம் ஒன்று இருந்தது. இந்த ரத்தினத்தை உக்கிரசேசனிடம் கொடுத்து பாதுகாக்கும்படி கூறினார். ஆனால் சத்ரஜித் அதனை மறுத்து தனது சகோதரன் பிரஞ்சத்திடம் கொடுத்தார். அதனை எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு சென்ற சத்ரஜித்தின் சகோதரன் சிங்கத்தால் கொல்லப்பட்டார். சிங்கத்திடம் இருந்து அந்த ரத்தினம் ஜாம்பவனிடம் சென்றது. அதனை அவர் தன் மகள் ஜாம்பவதிக்கு பரிசாக கொடுத்தார். அதன்பின் சியாமந்தகம் காணாமல் போனதற்கான பழி கிருஷ்ணர் மீது விழுந்தது. அதனை போக்க வனத்திற்கு சென்ற கிருஷ்ணர் அங்கு ஜாம்பவனுடன் போர் புரிய தொடங்கினார். கிருஷ்ணர் யார் என்பதை அறிந்து கொண்ட ஜாம்பவன் அவரிடம் சியாமந்தகத்தை ஒப்படைத்ததுடன் தன் மகள் ஜாம்பவதியையும் மணமுடித்து வைத்தார். வனத்திலிருந்து திரும்பி வந்த கிருஷ்ணர் ரத்தினத்தை சத்ரஜித்திடம் ஒப்படைத்து நடந்தவற்றை பற்றி கூறினார். உண்மைகளை தெரிந்து கொண்ட சத்ரஜித் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு வேண்டினார். மேலும் தன் மகள் சத்யபாமாவையும் சியாமந்தக ரத்தினத்தையும் கிருஷ்ணருக்கே வழங்கினார். அதன்பின் கிருஷ்ணருக்கும் சத்யபாமாவிற்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. ருக்மிணி, சத்யபாமா தவிர்த்து கிருஷ்ணருக்கு 6 ராணிகளும் 16,000 மனைவிகளும் இருந்தனர். ஆனால் கிருஷ்ணர் இவர்கள் மீது மட்டும் அதிக அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார். ருக்மிணி மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியின் அவதாரமாவார். ராமாவதாரத்தில் சீதையாக பிறந்ததும் இவர்தான். அவர் விஷ்ணுவை விட்டு எப்போதும் பிரிந்திருக்க மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு முறை விஷ்ணு பூமிக்கு வரும்போதும் லக்ஷ்மி தேவியும் அவரை பின்தொடர்ந்து பூமிக்கு வந்து விடுவார். விஷ்ணு இன்றி அவரால் எப்பொழுதும் இருக்க முடியாது. அதே போல ருக்மிணியால் கிருஷ்ணர் இல்லாமல் இருக்க முடியாது. அவர்கள் இருவருமே ஒன்றாகவே இருந்தார்கள், எப்போதும் பிரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது முற்பிறவியில் சத்யபாமா சந்திரகாந்தா என்னும் நாகக்கன்னியாக பிறந்தார். விஷ்ணுவின் தீவிர பக்தியாக இருந்த அவர் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். விஷ்ணுதான் ராமராக அவதாரம் எடுத்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அவர் ராமரையே திருமணம் செய்து கொள்ள எண்ணினார். இதற்கிடையில் சந்திரகாந்தாவின் அழகில் மயங்கிய அக்கிராவன் என்னும் அசுரன்
அவளை கடத்திக் கொண்டு பாதாள உலகிற்கு சென்றார். சந்திரகாந்தாவை ராமர் பாதாள உலகத்தில் சந்திக்க வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. ராமர் அவளை சந்தித்த போது தன்னால் ஏன் சந்திரகாந்தாவை திருமணம் செய்து கொள்ள இயலாது என்பதற்கு ராமர் கூறிய எந்த காரணத்தையும் அவள் கேட்க தயாராக இல்லை. மரியாதை புருஷோத்தமனாக இருந்த ராமர் ஏகபத்தினி விரதன் எனவும் ஒருவரை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் எனவும் கூறினார். தன் எண்ணம் நிறைவேறாததால் வருத்தமுற்ற சந்திரகாந்தா சாபமிட விரும்பினாள். ஆனால் ராமர், இந்த அவதாரத்தில் என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது, ஆனால் அடுத்த அவதாரத்தில் உன்னை என் இரண்டாவது ராணியாக ஏற்றுக்கொள்வேன் என்று வாக்களித்தார். எனவே துவாபர யுகத்தில் விஷ்ணுவின் மனைவியாக வர சந்திரகாந்தா ஒப்புக்கொண்டார். கிருஷ்ணருக்கும் சத்யபாமாவுக்குமான உறவு என்பது யுகங்கள் கடந்தும் தொடர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.